மதுரையில் அனுப்பானடியில் உள்ள சின்ன கண்மாயில் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்டவை கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி 44வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிறது அனுப்பானடி சின்ன கண்மாய். மாநகராட்சி நிர்வாகமே பல்வேறு மண்டலங்களில் சேகரிக்கும் குப்பைகளை கடந்த ஒரு ஆண்டுக்கும் மேலாக இங்கு கூட்டி வருகிறது. கட்டடக் கழிவுகள், மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் என அனைத்து வகை கழிவுகளும் கூட்டி வருவதால் நீர்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு குடிநீர் ஆதாரமாக விளங்கிய இந்த கண்மாய் முற்றிலும் சீர்கெட்டுள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சிகள் சட்டத்தின்படி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய உள்ளாட்சி அமைப்பே குப்பைகளை கூட்டி மாசுபடுத்துவது சட்ட விரோதம் என்கின்றனர் சமூக செயற்பாட்டாளர்கள். பொதுப்பணித்துறை கண்ட்ரோலாக இருக்குது. ஆனால் பொதுப்பணித்துறை இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இந்த பக்கத்தில் மட்டும் கிட்டத்தட்ட புது ராமநாதபுரம் ரோட்டில் ஆரம்பிச்சு சின்ன கம்மா கேட்லாக் ரோட்டில் முடியுது. கிட்டத்தட்ட 6.5 ஏக்கர் இந்த இடம். ஏற்கனவே பெரிய கம்மா அவசியப்படா மாறிடுச்சு. அதுலேயும் அப்படியே கிடக்குது. அதனால சின்ன கம்மாயும் போச்சுன்னா நீராதாரம் பூரா கெட்டு போச்சு. தெப்ப காலத்தில் நீர் சேர்த்தனால அந்த அனுப்பாண்டி பகுதி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த பகுதியில் நீரை சேமிச்சாங்கன்னா காமராஜபுரம், கீரத்துறை, இந்த மாதிரி மீனாட்சி நகர் பள்ளம், இந்த பூராமே நல்ல தண்ணீர் நீர் ஆதாரம் பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு. இது அதிகாரிகள் சுத்தமாக கண்டுக்கிறது. இதுகுறித்து மதுரை மாநகராட்சி ஆணையர் சித்ராவை தொடர்பு கொண்டது புதிய தலைமுறை. பொதுப்பணித்துறை ஏரியில் மாநகராட்சி சார்பாக குப்பை கொட்ட எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார். இருப்பினும் அங்கே குப்பை கொட்டப்படுகிறது என்கிற புகார் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.